T is a function from B to W. T வந்து V ல இருந்து W ரைட்டா. இங்க 0 இருக்கு இல்லையா, இங்க 0க்கு மேப் ஆகும் எலிமெண்ட்ஸ். இதுக்கு பேர் கெர்னல் ரைட்டா. ஸோ இந்த ஃபுல் இமேஜ் ஒரு இடத்துக்கு மேப் ஆகும், அதுக்கு பேர் ரேஞ்ச் அப்படின்னு பேர். ரேங்க் nullity ranking add of the domain. அப்போ வந்து இப்போ எனக்கு டைமென்ஷன் பி இருக்கு, ரேங்க் இருக்கு, நலிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு 10 டைமென்ஷனுக்குமே மேப் ஆச்சு அப்படின்னா தென் நலிட்டி 0. ஒரு 10 டைமென்ஷன் வந்து 9 டைமென்ஷனுக்கு தான் மேப் ஆகுது, இது இது ரேங்க் ரைட். 9 டைமென்ஷன் தான் மேப் ஆகுது, மீதி 1 டைமென்ஷன் 0 போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ 10 டைமென்ஷன் எனக்கு 6 டைமென்ஷன் தான் மேப் ஆகும், அது வந்து 0 போயிருக்குன்னு அர்த்தம். ரேங்க் நலிட்டி தியரம். range of T, nullity என்ற dimension of kernel of T, dim B equal to rank T plus nullity of T. Matrix phase a matrix of T with respect to basis equal to rank of T, nullity of A equal to nullity of T. Rank transformation கவனிங்க, transformation ஒரு matrix கண்டுபிடிப்போம் இல்லையா. A is a matrix with respect to T, matrix of T with respect to some basis. ஒரு transformation or matrix இருக்குன்னா அந்த matrix ஓட ரேங்க்கும் transformation ரேங்க்கும் ஒன்று இருக்கும். மேட்ரிக்ஸுக்கு ரேங்க்ன்றது என்ன, லார்ட் இஸ் நான் ஜீரோ, பட் transformation of the range ரைட், அது ரெண்டும் சேமாக இருக்கும். அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ரேங்க்கு, டைமென்ஷன் ஆஃப் தி கெர்னல் இருக்கும். அண்ட் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் பிளஸ் நலிட்டி வந்து நம்பர் ஆஃப். எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன்ல, எல்லாம் ஏற்கனவே பேசிட்டோமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா பாருங்க. எஸ் சார், எஸ் சார். ஓகே ஓகே. அப்போ இப்போ இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு இல்லை, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒரு நிமிஷம் என்ன ஸ்கிப் பண்ணாமோ அதில் போயிடுவோம். இது பார்த்தாச்சு. ஓகே, இதுல இருந்து தான் பார்க்கணும். If A is a 5x5 matrix with the dimension of the solution space A equal to 0, the dimension of the solution X equal to 0 என்ன வரும்? Yes, right. Dimension of the solution space, dimension of the solution space of X equal to 0 ன்றது என்னன்னா ரைட்டா. ஸோ dimension of the solution space of Ax equal to 0. So ரைட்டா, solution space of Ax, சொல்யூஷன் ஸ்பேஸ்னாலே என்னன்னா எந்த என்னக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணுங்க, அதுக்கு பேர் சொல்யூஷன் ஸ்பேஸ் பேர். அது சொல்யூஷன்லாம் எடுத்து ஒரு எது என்ன கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ஸ்பேஸுக்கு பேர் தான் கெர்னல். எதாவது மேப் ஆகுதோ அதெல்லாம் ரைட்டா. ஸோ இந்த சொல்யூஷன் ஸ்பேஸுக்கு பேர் தான் கெர்னல். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த கெர்னலுக்கு பேர் நல்லிட்டி. அப்போ டைமென்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறதுக்கு தான் நல்லிட்டி ரைட்டா. ஸோ A equal A is a 5/5. Nullity is at least 2. ஸோ nullity at least 2 இருந்ததுன்னா ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேங்க் வந்து at 3 இருக்கும் ரைட்டா. nullity at least 2 இருக்குன்னா ரேங்க் வந்து அப்போ எனக்கு என்னன்னா ஆக்சுவலாக nullity ரேங்க்னு வச்சுக்கோங்களேன். வந்து 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கும். 3, 2, 1 ரைட்டா. இதான் பாசிபிள். ஸோ ரேங்க் வந்து அட்மோஸ்ட், ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் ஏ வந்து அட்மோஸ்ட் ரைட். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன இருக்கும்?
rank p என்னன்னா less than or equal to minimum of rank of right. So rank of AB வந்து அப்ப rank of A square is always less than or equal to minimum of rank of A, rank of A is always less than or equal to rank of A. ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் than equal to rank of A, இஸ் லெஸ் than equal to. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் லெஸ் than equal to 3 தான் வரும். கிரேட்டர் equal to 3 வராது. ரேங்க் ஆஃப் ஏ ஸ்கொயர் 3 இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும்போது குறையுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையும். ரைட்டா? ஸோ இஃப் இட் இஸ் நில்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் தென் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரேங்கே வந்து சப்போஸ் ரேங்க் 2 கூட இப்போ செய்யும். Now determinant of A, determinant of A 0 சொல்லணும். determinant of A 0 இருக்குமா? எனி கெஸ்? determinant of A 0 தான் இருக்கும். யாரோ ப்ரூஃப் சொல்ல முடியுமா? சின்ன ப்ரூஃபா? நான் சொல்றேன். நல்லிட்டி வந்து greater than or equal to 2. நல்லிட்டினா என்னன்னா டைமென்ஷன். அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா? செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் இதோட டைமென்ஷன் வந்து மினிமம் 2 இருக்கு. மினிமம் 2 இருக்கும்னா 0 இஸ் அன் ஐகன் வேல்யூ. அதாவது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0x மாடல் இருக்கு. தட் ஃபோர் 0 இஸ் அன் ஐகன் வேல்யூ. 0 இஸ் அன் ஐகன் வேல்யூ. ரைட்டா? ஸோ 0 ஐகன் வேல்யூ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 0 ஆகிடும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ 0 ஆகிடும். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ தான் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 ஆகிடும். ரைட்டா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எப்படி இருக்கும்? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ன்ற டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ன்ற டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ of A into determinant of A. Therefore, determinant of A squared is true. So the answer is A and D. Okay, one பாருங்க. Convincing பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினை படிச்சு பாருங்க. இது வேற ஒன்றும் கொஸ்டின் ரொம்பலாம் இல்லை. ஆர் லீனியர் மேப் செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெர்டியோட டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கெர்னல் ஈக்குவலாக ரைட்டா? ஸோ R power 5 இருந்ததுன்னா ஸோ T is a transformation from R power 5 to R power 5. ரைட்டா? அப்போ ரேங்க் ப்ளஸ் நல்லிட்டி என்ன இருக்கும்? டிம்வியாக இருக்கணும், 5 இருக்கணும். ஸோ ரேங்க்கும் நல்லிட்டியும் சேம் ஆயிருக்குமா? ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 3 நல்லிட்டி வருமானு பாருங்க. ஸோ இந்த ஈக்குவல் நம்பர் இருக்குன்னா நாட் பாசிபிள் இன்டீஜரில் இல்லையா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் 2.5 தான் வரும், விச் இஸ் நாட் பாசிபிள் டைமென்ஷன் இருக்கனால. ஸோ தேர் இஸ் no linear transformation satisfying this condition, right? So there is no linear transformation satisfying this condition. Therefore, this is false. அப்போ இது நாட் எக்ஸிஸ்ட், இது ட்ரூ ஆகிடும். அதே ஸ்டேட்மெண்ட் அந்த ரெண்டு. இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்றது, செகண்ட் ஒன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்றது. தேர்ட் ஒன் என்ன? ஃபங்க்ஷன் ஃப்ரம் R power 6 to R power 6. ரைட்டா? R ரைட். இப்போ எனக்கு ரேஞ்சும் ரேங்க் ரிலேட்டிவ் 6 ரேங்க்கும் நல்லிட்டியும் 3 வரும். ரேங்க்கும் நல்லிட்டி ஈக்குவலாக இருக்கணும். வரும். இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் ரேங்க் ஈக்குவல் டு 3 நல்லிட்டி ஈக்குவல் டு 3. ரைட்டா? இது நடக்க சான்ஸ் இருக்கு. அந்த கேஸ்ல ரேஞ்சும் கர்னலும் சேமா இருக்கும். ரேங்க்ன்றதுனா டைமென்ஷன் தான், பட் ஒரே கிடைக்குமானா நம்ம we have to try. ஒரு 3 dimension of x y z 0. So t of x y z abc அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஒரு நிமிஷம். So t of x y z abc ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்
டி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஏபிசின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வரேன். ஏபிசி 0 0 0 அப்படி வச்சா என்ன நடக்கும்? ரேஞ்ச் இது ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா ரேஞ்சுன்றது இந்த மாடலில் தான் இருக்கும். ஏபிசி 0 0 கெர்னல்லாம் 0க்கு மேப் ஆகும். கெர்னல் எப்படி இருக்கும்? எப்போ 0க்கு மேப் ஆகும்? எப்போ 0க்கு மேப் ஆகும்னா இந்த மாடலில் இருக்கு. அதாவது எக்ஸ் ஒய் இஸ் 0 0 0 அப்படின்னா இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏபிசி இங்கே வரணும், மீதி எல்லாம் 0 வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இதுதான் கெர்னல். ஸோ ஆட்டோமேட்டிக் ரேஞ்சும் பாருங்கள் கெர்னலும் பாருங்கள் ஒரே மாடல் இருக்கும். ரேஞ்சு தட்ஸ் ஃபார் ரேஞ்ச் ஈக்குவல் டு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது ட்ரூ. அப்போ இது ஃபால்ஸ். ரேங்க் ஈக்குவல் டு நலிட்டி சொல்கிறத விட ரேங்க் டைமென்ஷன் சேம் இருக்கலாம். பட் இவங்க என்ன சொல்லுவாங்க, ரேஞ்சு கெர்னல் ஒரே மாதிரி வேணும்னா தென் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரேஞ்சும் கெர்னலும் சேமாக இருக்கு. ஓகேவான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. சரி, இப்ப லாஸ்டா Next. சொல்லிருக்கீங்க தேர்ட் ஆமா அது இன்னொரு தடவை தேர்ட் ஆப்ஷன் ஆக்சுவலி என்ன இருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன்ல டி இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் பவர் 6 டு ஆர் பவர் 6, ரைட்டா? அவங்க என்ன கேட்கறது, டி ஏதோ ஒரு டிக்கு ரே ஈக்குவல் டு கெர்னல் இருக்குமா? சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா ரேஞ்சோட டைமென்ஷன் வந்து ரேங்க் வந்து நலிட்டி. ஸோ ரேங்க் நலிட்டி ஈக்குவல் செட்டை வி ஹேவ் டு ஃபைண்ட். ரேங்க் நலிட்டி ஈக்குவல் இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கு. எப்போ இருக்கு? ஏன்னா ப்ளஸ் நலிட்டி வந்து 6 வரணும். ஸோ ரேங்க் நலிட்டி ஈக்குவல் ஆகும். ஹேப்பன்ஸ் ஒன்லி when they are equal to 3. ரேங்க் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லிட்டேன். T of x y z ABC எடுத்துக்கிட்டீங்க. ஸோ எனக்கு என்னன்னா இப்படி கொண்டு வரேன், ஏபிசி 0 0 0 இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த கடைசி 3 நம்பரை முன்னாடி கொண்டு வந்துடணும், மீதியில் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ரேஞ்ச் என்ன இருக்கும்? ரேஞ்சுனா இமேஜ். ரேஞ்சுன்னு இருக்க போகுது. இமேஜ் எப்படி இருக்குன்னா ஏபிசி 0 0 0, ரைட்? கெர்னல் என்ன? 0க்கு மேப் ஆகணும். 0க்கு எப்போ மேப் ஆகும்? டி ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி 0 வந்து 0 ஆகிடும் இல்லையா? 0 0 0. இது வந்து என்ன இருக்கும்னா 0 0 0 மட்டும். ஸோ இதான் கெர்னல். அப்போ கெர்னல் என்ன ஃபார்மேட்? கெர்னல் வந்து இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி இருக்கும்? அடுத்த 3 குவான்டிட்டி 0 வரும். முதல் 3 குவான்டிட்டியில் நம்பர் இருக்குது, அடுத்த 3 குவான்டிட்டி 0 இருக்குது. கெர்னலும் அதே தான். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு கெர்னலுக்கு we have an example, therefore this is there exists an example. எல்லாத்துக்குமே அப்படி வரணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to find an example. ஓகே, next one. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க. வந்து நிறைய பிக்சர்ல போட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ இந்த கொஸ்டின் that A, B and N by N real matrix, B, B and N by N matrix. Suppose AX equal to B has no solution கொடுத்திருக்காரு. AX equal to B has no solution. Solution எப்போ வரும்? Any guess? அதாவது நிறைய படிக்கிறோம், நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம். நெட் எனக்கு
ஓகே, இப்போ கேட்குதா பாருங்க, வாய்ஸ் கிளியரா இருக்கா பாருங்க. ஓகே சார். ரைட். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்க. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மோர் தென் ஒன் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், நோ சொல்யூஷன் அப்படின்றதுலாம் எப்படி இருக்கும் நம்ம நிறைய பார்த்துருப்போம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது. சப்போஸ் ஏ வந்து ஒரு n by n மேட்ரிக்ஸ், ஏ வந்து ஒரு n by n மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இப்போ ஒரு எனக்கு என்ன ஒரு n டைமென்ஷனல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு n டைமென்ஷனல் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு n டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு போகுது. ரைட்டா? இப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா ரேஞ்ச் பார்க்குறேன் நான். அதாவது இது 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 ஏன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரைட்டா? இங்கே நான் இங்கே எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்தா இங்கே எனக்கு என்ன நடக்கும், ஏ அதோட இமேஜ் ரேஞ்சில். ஸோ இதான் ரேஞ்சுன்னு வைங்களேன். அப்போ இங்கே ரேஞ்சில் அர்த்தம் இங்கே உள்ள எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். ரைட்டா? இங்கே நான் பின்னு எடுத்தா there exists an element x such that ax equal to b. இப்போ இங்கே நான் பின்னு எடுத்தேன்னா கண்டிப்பாக that does not exist. இந்த b1க்கு there exists an element b1, right? Let it be b1. If it is b2, right? That does not exist. There does not exist an element x such that ax equal to b2. ஏன்னா ரேஞ்சில் கிடையாது. ஸோ ரேஞ்சில் இருந்தால் தான் சொல்யூஷன், ரேஞ்சில் இல்லைனா நாட் சொல்யூஷன். ரேஞ்சில் இருக்கும்போது எப்போ சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு யூனிக்காக இருக்கணும்னா டைமென்ஷன் வந்து நலிட்டி வந்து 0 இருக்கும்போது. யூனிக் எப்போ இருக்கணும், நலிட்டி வந்து 0 இருக்கும்போது யூனிக் இருக்கும். நலிட்டி 0னா யூனிக்காக இருக்காது. ரைட்டா? ஸோ சொல்யூஷனாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறது வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி. ரைட். இப்போ வந்து கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ பி n by n மேட்ரிக்ஸ், பி பி n by 1 வெக்டர். சப்போஸ் ax equal to b has no solution. Of the following are true. No. இதுதான் b என்னோட b வெளியே இருக்கு. நான் படம் வரைகிறேன். ax equal to b has no solution. ரைட்டா? இது வந்து இது v a யோட a is a mapping from this. ax equal to b has b இருக்குன்னு அர்த்தம். Which of the following statements are there exists a vector c such that ax equal to c has unique solution? யூனிக் சொல்யூஷன் டெஃபினட்டா இருக்காது. ஏன்? ஏன்னா ரேஞ்ச் குறைஞ்சிருக்கும். அப்போ ரேங்க் குறைஞ்சிருக்கும். ரேங்க் வந்து லெஸ் தென் என்ன இருக்கும்? ரேங்க் வந்து லெஸ் தென் என்ன இருந்ததுன்னா நலிட்டி வந்து அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும். ரைட்டா? ரேங்க் வந்து குறைஞ்சிருச்சுல, அப்போ நலிட்டி வந்து அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும். ஏன்னா ரேங்க் ப்ளஸ் நலிட்டி வந்து எனக்கு n வரும், நம்பர் ஆஃப் காலம்ஸ். ரைட்டா? ரேங்க் ப்ளஸ் நலிட்டி வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் n வரணும். ஆனால் இங்கே எனக்கு என்ன ரேங்க் குறையுது. ரேங்க் ஏன் குறையுது? ஃபுல் கோடமைனில் போல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ ரேங்க் வந்து லெஸ் தென் n வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நலிட்டி வந்து மினிமம் 1 இருக்குன்னு அர்த்தம். மினிமம் 1 இருந்தால் டேஸ் யூனிக் சொல்யூஷன் கேஸே கிடையாது. யூனிக் சொல்யூஷன் கேஸே கிடையாது. இந்த மெனி வெக்டர் சச் ax equal to c has no solution. ஆமா, இந்த b க்கு சொல்யூஷன் இல்லைனாலே இதோட லீனியர் காம்பினேஷன் எதுக்குமே சொல்யூஷன் இருக்காது. b is not a solution, then any lambda b is not a solution. ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்காது. b ஜெனரேட் பண்ற ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்காது. இட் ஹேப்பன்ஸ் only when lambda equal to 0 தான். ரைட்டா? ஸோ தட் இஸ் இன்ஃபினிட்லி மெனி வெக்டர் c satisfying has no solution. கரெக்ட். ஏன்னா எனி lambda b, சப்போஸ் lambda b சொல்யூஷனாக இருந்தால் ax equal to lambda bன்னு இருந்திருக்கும். ரைட்டா? அப்போ a டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பை லேம்டா வந்து பிக்கு சொல்யூஷன் ஆகிடும். பட் ax equal to b has no solution. அதனால இது கிடையாது. therefore இது கிடையாது. ஸோ ax equal to lambda b வந்து has no solution. ரைட்டா? இது ட்ரூ. If y is the first column of a, then ay equal to x has unique solution. y வந்து first column of a இருந்தா y ஃபர்ஸ்ட் காலம் இருக்கணுங்களேன். 1 2 3 4 இதான் இல்லையா? இது சம் எக்ஸால பெருக்கணும் நான். a b c d ரைட் ஈக்குவல் டு மறுபடியும் அதே வரணும். 1 2 3 4 வரணும். வாட் ஹேப்பன்? இது வரணும். இதை ப்ராடக்ட் இந்த ரோவை இப்படி பெருக்கணும்ல. ஸோ இப்போ இந்த ஏபிசிடி வந்து 1 0 0 0ன்னு வச்சிருந்தேன். 1 0 0 0 வச்சிருந்தா என்ன அர்த்தம்? இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அதே ஏபிசிடி அங்கே வரணும் இல்லையா? ax equal to y has the first column வந்து சொல்யூஷனாக வரணும். இதை ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த ரோ இந்த காலத்தில் பிறகுனா a மட்டும் தான் வரும். இந்த ரோ காலத்தில் பிறகு b a மட்டும் தான் வரும். b மட்டும் தான் வரும். அடுத்து c, அடுத்து d. ஸோ இட் இஸ் ஹஸ்
Ax equal to y has unique solution 1 0 0 0 0. Y is the first column, then Ax equal to y has unique solution. Unique இருக்கணும்னு அவசியம் கிடையாதுண்ணா. ஏன்னா நலிட்டி இருக்கும் இல்லையா, நலிட்டி வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு ஒன்றால இப்போ வந்து எனக்கு இசட் வந்து நல்லிட்டியாக இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நல்லிட்டி கிரேட்டர் ஈக்குவல் யூனிக் சொல்யூஷன் வராது. இசட் வந்து நல்லிட்டியில் இருக்குன்னா ஏ இசட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எனக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் சொல்யூஷனாக இருக்குன்னு வைங்களேன். ஏஎக்ஸ்1 ஈக்குவல் டு ஒய்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. தென் ஏ டைம்ஸ் ஆஃப் x1 பிளஸ் இசட் பார்த்தோம் அப்படின்னா ஏஎக்ஸ்1 பிளஸ் ஏஇசட், ரைட்? ஏஎக்ஸ்1 என்ன வரும்? ஒய் வந்துடும். A times z 0, y வந்துரும். So it has solution 1 0 0 0, but it's not a unique solution. Nullity greater than 0 நால unique solution possibility இல்ல. If it has a solution, then it has infinite number of solutions, right? Therefore இது false ஆயிடும். The determinant of A is 0 definite or true. ஏன்னா nullity வந்து greater than or equal to 0. Therefore 0 is an eigenvalue, 0 is an eigenvalue, determinant of A equal to 0, இது true ஆயிடும். So the answer is 2 and 4. ஓகேவா பாருங்க. nullity greater than 1னாலே நீங்க யூனிக் ஆப்ஷனை தூக்கி விட்டுறலாம். இதுல எஸ் சார் சொல்லுங்க. இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ பி இன் n by n மேட்ரிக்ஸ் such that first 3 rows let n by n by n matrix first 3 rows are linear and first 5 columns are linearly independent. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 rows linear independent இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 rows linear independent இருக்குனால என்ன அர்த்தம்னா ரோ ரேங்க் வந்து ஒரு ரோ ரேங்க் வந்து 3 இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 5 காலம்ஸ் linear independent, காலம் ரேங்க் வந்து 5 இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக ரேங்க்ன்றது என்னன்னா ரேங்க், காலம் ரேங்க், ரோ ரேங்க் எல்லாமே ஒன்று தான். ஃபோர் ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க் ஈக்குவல் டு ரோ ரேங்க். இது எப்பயுமே உண்டு. ஆனால் எனக்கு காலம் ரேங்க் வந்து மினிமம் 5 இருக்குது. ஸோ இது மினிமம் 5 இருக்கணும். அப்போ ரேங்க் மினிமம் 5 இருக்கணும். ஏ ஹாஸ் அட்லீஸ்ட் 5 இண்டிபெண்டன்ட் ரோஸ் கரெக்ட். ரோ ரேங்க் வந்து மினிமம் 5 வந்துடும். ரோ ரேங்க் மினிமம் 5 வந்துடும்னா என்ன அர்த்தம்னா ஏ ஹாஸ் அட்லீஸ்ட் 5 இண்டிபெண்டன்ட் ரோஸ் ட்ரூ. ரேங்க் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இல்லை, கிரேட்டர் ஈக்குவல் டு 5, இது ஃபால்ஸ், இது ட்ரூ. ரேங்க் ஆஃப் ஏ வந்து 5 இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் எஸ் கூட அதே 5 இருக்கணுமா? இல்லை, நில்பட்டா இருந்ததுன்னு வைங்களேன். நில்பட்டா தான் ரேங்க் குறையும். ரைட்டா? ஸோ நில்பட்டா ரேங்க் குறையும். therefore இது வந்து ஃபால்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகேவா பாருங்க. நில்பட்டா தான் ரேங்க் குறையும். சொல்லி தராங்களே. ஓகேவான்னு பாருங்க. என்னது தட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். டவுட் ஓகே. நெக்ஸ்ட் ஒன். சார் மியூட் பண்ணிடலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னே சொல்லிட்டாங்க. ஏபி இன்வெர்டிபிள் எடுத்தா டிடர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0, டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. ரைட்? அட் தட் 4 ரேங்க் ஆஃப் ஏ வந்து 4. ரேங்க் ஆஃப் ஏ 4 இருந்தால் நலிட்டி ஆஃப் ஏ 0. நலிட்டி ஆஃப் ஏ 0, ரேங்க் ஆஃப் ஏ 4. ax equal to b has x for every vector b. yes, 4/4 ஆயிடுச்சு. 4/4ல வந்து 1 ஆயிடுச்சு. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு கரெக்டாக எல்லா வெக்டருக்குமே இமேஜ் இருக்கும். ரேங்க் நலிட்டி 0 ஆயிடுச்சு இல்லையா? ரேங்க் ரேஞ்ச் ஈக்குவல் டு ரேங்க் ஆயிடுது. ஸோ ரேஞ்ச் அப்போ ரேஞ்ச் டைமென்ஷன் 4 ஆயிடும். ஸோ எவ்ரி பி, ஃபார் எவ்ரி பி இட் ஹாஸ் அ சொல்யூஷன். நலிட்டி 0 இருக்கனால அந்த சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். நலிட்டி 0 இருந்தால் சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ், அதாவது நலிட்டி வந்து கிரேட்டர் சொல்றாங்க, ஃபால்ஸ். ஐகன் வேல்யூ சொல்றாங்க, இதுவும் ஃபால்ஸ். ரைட்டா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏ அண்ட் பி. the following is not true கேட்டிருக்காங்க. So the answer is C and D. Right? Sir, B option மட்டும் one time. அதாவது கவனிங்க, A வந்து ஒரு 4/4 மேட்ரிக்ஸ், ரைட்டா? 4/4 மேட்ரிக்ஸா இருந்தா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு 4 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு மேப் பண்ணும். ரைட்? நீங்க ரேங்க் என்ன சொல்லிட்டீங்க? ரேங்க் வந்து அதாவது டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டீங்க, இன்வெர்டிபிள். அப்போ ரேங்க் வந்து 4. ரேங்க் 4 அந்த ரேங்கோட டெஃபினிஷன் என்ன?
of the range. ரேஞ்சோட டைமென்ஷன் 4 இருக்கு. ஆக்சுவலாக ஹோல் ஸ்பேஸே 4 டைமென்ஷன் தான். ஹோல் ஸ்பேஸே 4 டைமென்ஷன் அப்படின்றனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா ரேஞ்சும் கோடமைன்னு ஒன்றா இருக்கும். which means that A is on to. ரைட்டா? on to 1 1 எல்லாமே வந்துடும் வைங்களேன். ஸோ A is on to. இப்போதைக்கு on to மட்டும் வச்சுப்போம். நலிட்டி வந்து 0. ரேங்க் 4 இருக்கணும். நலிட்டி வந்து 0. நலிட்டி 0 அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இஃப் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் தென் இட் இஸ் யூனிக். நலிட்டி 0 வந்ததுன்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் இருந்தால் யூனிக்காக இருக்கும். நலிட்டி நான் 0 வந்தால் சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக். ரைட்? ஸோ நலிட்டி 0 இருந்தால் சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கும். இந்த கேஸில் சொல்யூஷன் வந்து யூனிக். ரைட்? சொல்யூஷன் இஸ் யூனிக். ஸோ பாருங்க ஆன் டு இருக்கிறனால ஃபார் எவ்ரி பி there exists x such that ax equal to b. கரெக்டா? For every vector b there exists ax equal to b has a solution. Since nullity is 0, that solution is unique. Exactly one solution. Okay வா பாருங்க. Yeah, okay, sir. Next one. இது ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். அகைன் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் இது நில்போட்டண்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ நில்போட்டன் மேட்ரிக்ஸ். நில்போட்டன் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? டேட்டா 0 is only eigen value. அதாவது டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் a nilpotent matrix over polynomials, right? ஸோ ஐகன் வேல்யூ இப்படி தான் இருக்கும். 10 டிகிரின்றனால 11 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ரைட்? 11 டைம்ஸ். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் இந்த சம் ஆஃப் ஐகன் வேல்யூ 0 வரணும். உங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபால்ஸ் டிட்டர்மின் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. இது ட்ரூ. தேர் இஸ் நோ எம். இல்லை, இட் இஸ் a nilpotent matrix. தேர் எக்ஸிஸ்ட் எம். ஃபால்ஸ் அது. A has a non-zero eigen value. இதுவும் false. So the answer is option B. Okay one பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன். இதுவும் கிட்டத்தட்ட அதே கொஸ்டின் தான். டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பார்க்கலாம். dy by dx is a linear transformation. ஸோ இன்வெர்டிபிள் டெஃபினட்டாக இல்லை, ஏன்னா ஐகன் வேல்யூ வந்து 0 0 0 0 இருக்கும். ஸோ இன்வெர்டிபிள் கிடையாது. 0 is an eigen value. True. There exists a basis to which the matrix is nilpotent. பாருங்க, ஒரே கொஸ்டின் 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. It is a nilpotent matrix, right? True. ஸோ இது டயகனலா nilpotent matrixல வந்து நான்-ஜீரோ nilpotent matrices are not diagonalizable ஒரு ரிசல்ட் இருக்கு. ஸோ nilpotent matrixை diagonalize பண்ண முடியாது. diagonalize பண்ணலாம் அப்படின்னா it happens only when that matrix is 0. ஸோ நான்-ஜீரோ nilpotent matrices are not diagonalizable. Therefore இது வந்து with respect இதோட மீனிங் என்ன, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல diagonalize பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை. ஸோ nilpotent matrices cannot be diagonalizable. So it is false, right? So the answer is B and C. Okay one பாருங்க. சொல்லுங்க சார். இன்வெர்டிபிள் ஈவன் பண்ணலாம். 0 is an eigen value இல்லையா? 0 is an eigen value, determinant 0 ஆயிடும்ல. determinant product of eigen value 0 ஆயிடும். determinant 0 வருதுன்னா then it is not invertible. A inverse does not exist. Therefore it is not invertible. Okay one பாருங்க. சரி, நீங்கள் மேட்ரிக்ஸாக கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்தா மேட்ரிக்ஸாக பார்க்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். ரைட்டா? இவங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, நான் மேட்ரிக்ஸாக பார்க்குறேன். there is an eigen value determinant of A0. determinant of A0 A inverse does not exist. ஓகேவா பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். சரி, சார் 0 வருது ஒரு ஐகன் வேல்யூ நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வரை செஞ்சோம் இல்லையா இந்த கொஸ்டின்? டெரிவேட்டிவ் வந்து டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் என்ன நடக்கும்? ஒரு பாலினாமியல் டெரிவேட்டிவ் இது வந்து nilpotent மேட்ரிக்ஸ். ரைட்டா? அது வந்து அதாவது T⁴ வந்து 0. இந்த ஆப்ரேஷன் 4 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ இட் இஸ் nilpotent மேட்ரிக்ஸ். nilpotent மேட்ரிக்ஸ் 0 is an eigen value. டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் ஓவர் பாலினாமியல்ஸ் இஸ் ஆல்வேஸ் a nilpotent. ரைட்? ஓகே. இப்போ பாலினாமியல் எடுத்து நிறைய தடவை நீங்கள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது 0 ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. let V be vector space of all complex polynomials of p degree less than or equal to p. கொஸ்டினை படிச்சு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. let V be vector space of all complex polynomials of degree p less than or equal to n. T of p of x equal to p dash of 1 or p greater than belongs to p. கவனிங்க, இதுவும் டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் தான்.
பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு விடலை, பி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு விடாமல் எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருக்குங்களேன், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு நான் டெரிவேட்டிவ் எடுத்தால் என்ன நடக்கும், which is 3x squared plus 2 வரும் இல்லையா. ஆனால் இங்கே என்னன்னா டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்றது பி டேஷ் கண்டுபிடிச்சு அதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டாங்க, பி டேஷ் ஆஃப் 1. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா எனக்கு 5 வரும். வாட் எவர் த பாலினாமியல் இஸ் த ஆன்சர் இஸ் ரியல் நம்பர். நீங்கள் பி என்ன போட்டாலும் ஆன்சர் ரியல் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு என்டேபிள் ஸ்பேஸ் பி டிகிரி அட்மோஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டைமென்ஷன் வந்து n+1, இதோட டைமென்ஷன் வந்து n+1. n+1 டைமென்ஷனல் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு n+1 டைமென்ஷனுக்கு ஆக்சுவலாக போகுது. ஆனால் என்னென்னா எல்லாமே ஒரு ரியல் நம்பருக்கு தான் மேப் ஆகுது. ரியல் நம்பர்னா ஒரு ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு தான் மேப் ஆகுது, ரைட்டா. ஸோ ரியல் நம்பர் அந்த கான்செப்டை மட்டும் தான் வேறு எதுவுமே வராது, ரைட்டா. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ், ரைட். அதாவது ரேங்க் வந்து 1. டெம்வி என்னென்னா n+1. அப்போ கெர்னல் என்னென்னா என்ன. இப்போ ஆப்ஷன் பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் த கெர்னல் n கரெக்ட், ட்ரூ. டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் வந்து 1 ட்ரூ, ஏன்னா ரேங்க் வந்து 1. ஸோ டைமென்ஷன் ஆஃப் கெர்னல் t கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் t ஈக்குவல் டு n+1. இல்லை ரேஞ்ச் வந்து